ஆக்சுவலாக நான் இந்த விலாக் ஃபஸ்ட்டு விலாகாக போடணும்னு நினச்சே பார்க்கல. ஸோ என்னென்னா ஜாவா எஸ்டி அட்வென்ச்சர் வாங்கி ஒரு 900 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் ரைடு போகலாம் எப்படி சொல்லிட்டு ஷார்ட்டாக வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தேன். பெங்களூர் தாண்டி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு ஆர்எஸ்ஏக்கு கால் பண்ணி கேட்டால் 1 மந்த் கூட அவளை ஏங்க வண்டி ஆஃப் ஆகுதுன்னு கேட்டால் ஆர்எஸ்ஏ அரேஞ்ச் பண்ணாங்க. சூப்பர். 11:30க்கு நான் கால் பண்ணேன். ஆர்எஸ்ஏ வந்து ஒரு 2:30க்கு வந்தாங்க. வந்து செக் பண்ணிவிட்டு இது ஈஸி மால் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம். நாங்கள் 1 ஹவர் வெயிட் பண்ணோன்னாங்க. ஆனால் இப்போ 2 ஹவர் ஆகிடுச்சு. டோ ட்ரக் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வரல. ஸோ இது மாதிரி ஜாவா வெஹிக்கிள்லாம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி ரோட் சைட் அசிஸ்டன்ஸ்லாம் இவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ப்ளஸ் வந்து இந்த வண்டியில் டிஃபால்ட்டாக மால் ஃபங்க்ஷன் நிறையா நடக்குதுன்னு கேள்விப்படுறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு வாங்க. லுக்குக்காக மட்டும் வாங்காது. நான் லுக்குக்காக தான் வாங்கினேன். அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இதான் பிரச்சனை நடக்கும். நல்ல வேலை ஒரே ஒரு ஆப்ஷன் எனக்கு நல்லது நடந்ததுன்னா ஸ்விக்கியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸில் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப அவுட்டர் இல்லை அதனால். ஸோ ப்ளீஸ் டோன்ட் சூஸ் தீஸ் வெஹிக்கிள். இதுக்கு பதிலாக நீங்கள் நம்மளோட டிவிஎஸ், ஹீரோ ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டு இது மாதிரி பைக் போயிடுங்க. ராயல் என்ஃபீல்டு போயிடுங்க உங்களுக்கு இது மாதிரி க்ரூஸ் டைப் வேணும் அப்படின்னா. ஸோ இது மாதிரி யூனிக் பைக் வாங்குறோன்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி நடு ரோட்டில் ஒரு 5 மணி நேரம் நிற்கணும். பார்த்துக்கோங்க.